ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் நேற்று நல்ல மழை, செடியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நல்ல செடிகள்லாம் பூத்து குலுங்குது, நல்ல இலைகள்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. ஓகே, இது செடி கொடிகள் பச்சை பசேல் இருக்குமே, நம்ம உடம்பும் செழிப்பாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆதி காலத்திலிருந்து முன்னோர்கள் சொல்கிறது என்னென்னா, கீரையை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டைக்கீரை, பசலைக்கீரை, இது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, இது மாதிரி சில கீரை வகைகள் தெரியும். இதில் இந்த கீரையிலேயே மூலிகை கீரை அப்படிலாம் இருக்குது. அந்த மூலிகை கீரை கடையில் கிடைக்கிறது கஷ்டம். இந்த கிராமத்தில் வேலி ஓரங்களில் வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி கீரைகள் நமக்கு உடம்புக்கு மிகவும் நல்லது. அப்படிப்பட்ட கீரைகளை நம்ம விரும்பி சாப்பிட்டோம்னா அது நமக்கு நல்லது. இப்போ இந்த கால் கை வலிகள் இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு தைலம் தேய்க்கிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அலோபதிக்கில் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இதோடு சேர்த்து நம்ம முடக்கத்தான் கீரை அப்படிங்கிற ஒரு கீரை இருக்குது. அதை எடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனை குறையும் அப்படின்னு நம்முடைய சித்த வைத்தியத்தில் அது சொல்லிகிட்டு இருக்காங்க. முடக்கத்தான் கீரைங்கிறது இதை பாருங்கள், அப்படியே கொடி மாதிரி பரவும். இதுதான் முடக்கத்தான் கீரைங்கிறது. இந்த முடக்கத்தான் கீரைங்கிறது நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. இங்கே பாருங்கள், இதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு தண்டை மட்டும் கொண்டு வச்சு விட்டோம்னா அது பாட்டு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த ஒரு தண்டு தான் வச்சோம், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த தண்டிலிருந்து தான் இது வந்துட்டுருக்கு. இதை பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாருங்கள், பலூன் மாதிரி இருக்கும். பலூன் கீரைன்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலூன் கீரை இருக்கும். இதுதான் முடக்கத்தான் கீரை. இது உடம்புக்கு மிகவும் நல்லது. நமக்கு பலவிதமான பிரச்சனைகளெல்லாம் நீக்கும் அப்படிங்கிறாங்க. கீரையை நம்ம உடம்பில் சேர்த்துக்கிறது நமக்கு மிகவும் நல்லது. இது ஒரு சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அது எப்படி பரவி போயிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று போயிருக்கு, இந்த பக்கம் அப்படியே மேலே போயிருக்கு, அப்படியே எவ்வளோ தூரம் போயிருக்கு இங்கே பாருங்கள். அது வாட்டு போயிருக்கு, அந்த பின்னாடியும் போயிருக்கு. இதுதான் முடக்கத்தான் கீரை. இந்த கீரையில் இந்த சத்துக்கள் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு மிகவும் சிறந்தது. இது முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது நம்ம சமையலை இது என்ன செய்யலாம்னா பொரித்து சாப்பிட்லாங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இதை தோசை மாவோட அரைச்சி அதை தோசையாக ஊற்றி கூட சாப்பிட்லாங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு போகணும், அது சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த முடக்கத்தான் கீரையில் அந்த கீரையை பார்த்திங்கனாலே வேப்பிலை மாதிரி தான் இருக்குது இலைகள். இந்த பாருங்கள், இலைகள் வேப்பிலை மாதிரி தான் இருக்குது. அதில் சின்ன சின்ன காய்கள் இதெல்லாம் தெரியுது பாருங்கள். அது கொடி மாதிரி பரவிட்டே போகுது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், ஒரு சின்ன தண்டு வைக்கும் பொழுது அது என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்படியே கொடி மாதிரி பரவிட்டே போயிட்டுருக்கு. ஒரு சின்ன கொடியை வச்சாலே போதும், உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பேருக்கு தேவையான கீரைகளை இது கொடுத்துரும். இது மிகவும் சத்து வாய்ந்ததாக இருக்கிறனால நம்ம உடல் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இதை வெளியே போய் வாங்கினோம்னா ஒரு கட்டு 50 ரூபா 60 ரூபாம்பாங்க. இதே நம்ம இங்கேயே வைக்கும்போது அந்த 60 ரூபாய் சேமிக்கலாம். ரெண்டாவது, அந்த கிராமத்தில் அதில் உரம் போட்டு வளர்ப்பாங்க. நம்ம இது உரம்லாம் போடலை, நேச்சுரல் முறையில் வளர்க்குறோம். ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச கீரை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீரை உடம்புக்கு நல்லது. இதோடு இந்த ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்குறதுனால இதுவும் மிகவும் சிறந்தது. அதனால் இது பிரச்சனை இல்லை. இதை தண்டை இன்னொன்று, இப்போ இந்த கீரைலாம் எடுத்துட்டோம்னா இந்த கீரை சின்னதாயிருமே அப்படிலாம் தேவையில்லை. இதை நம்ம கட் பண்ணி விட்டாலும் அந்த எங்கே கட் பண்ணி விட்றோமோ அங்கேருந்து கொத்து கொத்தாக கிளைகள் வரும், சுற்றி படர்ந்துருக்கும். இது நமக்கு பல வகைகளில் இந்த கீரை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கீரைகள் வளங்க. நீங்கள் ஏற்கனவே அரைக்கீரை விதை மூலமாக வளர்த்துருப்பீங்க, தண்டுக்கீரை வளர்த்துருப்பீங்க, அதுவும் விதை தான். அதே மாதிரி பசலைக்கீரை, இன்னும் பலவிதமான கீரை வகைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம கை கால் வலிக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிற கீரை இது. அந்த நம்ம உடம்பு அசதியை போக்குற கீரை, நம்ம உடம்பில் உள்ள எல்லா பாகங்களையும் சுத்தப்படுத்தி நன்றாக வச்சுக்கிற கீரை அப்படிங்கிறாங்க. இதை இந்த கீரையை அந்த பாசிப்பருப்போட போட்டு ஒரு கூட்டாக கூட தயாரிக்கலாம். அந்த கூட்டு கூட சிறப்பாக இருக்கும்
அப்படிங்கிறாங்க. இது வந்து இல்லாட்டா இந்த கீரையை வந்து அப்படியே எடுத்து நல்ல நிழல்ல வெயில காய வைக்கணும். நிழல்ல வெயில காய வைக்கும் பொழுது இது வந்து நல்லா காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி இதை பொடியாக்கலாம் அப்படிங்கிறாங்க. பொடியாக்கினா அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்லாங்கிறாங்க. முடக்கரத்தான் கீரை இது வந்து நம்முடைய கால் கை பிரச்சனை தீர்க்குங்கிறாங்க. மெடிக்கல் கடையில் வந்து இந்த மாதிரி பவுடரெல்லாம் விற்கிறத பார்த்துருப்பீங்க. இதை வந்து அவங்க எவ்வளோ தூரம் அது சரியாக பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து இந்த இலைகளை வந்து எடுத்து சுத்தப்படுத்தி நம்ம அதை வந்து நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோம்னா அதனுடைய சத்துக்கள் போயிடும். இதை நிழலில் காய வச்சு நம்ம பொடியாக்கலாம். இல்லைன்னா இதே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊறுகாயாக போடுறாங்க. இதே வந்து ஊறுகாய் போட்டு ஊறுகாயை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அந்த வகையிலையும் இது பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு போகும்போது இது வந்து நம்ம உடம்பில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதை வந்து பொடியாக்கி தோசை பொடியை போல் அந்த தேங்காய் எண்ணெய் இது நல்லெண்ணெய் விட்டு அந்த தோசையோட அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. இன்னொரு வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோசை மாவு ஊற்றி இது மேலே அது பொடியை தூவி அது மேலே எண்ணெயை ஊற்றி அப்படியே அது பல வகையான தோசைகள் அப்படிங்கிற சில கடையில் விற்கிறாங்க. தோசை டைப்ஸ் அப்படின்னு அவங்க வந்து இந்த கீரையையும் அவங்க அது மாதிரி பண்ணி விற்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம். இது என்ன பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து நோய் தாக்குதலும் ரொம்ப கம்மி. ஒரு சின்ன கிளையை ஊனி வைங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அது வளர்கிறதுக்கு சில நாட்கள் எடுத்துக்கும். அதை சில நாட்கள் எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கீரை பன்மடங்காக பெருகி உங்கள் தோட்டம் ஃபுல்லாக வளம் வரும். அது உங்களுக்கு தேவைப்படுற நாளைக்கு இது எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்து ஒரு பொடியாக நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு கூட்டாக்க கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லையா இதை அப்படியே வதக்கி கீரையாக நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த கீரை தண்ணி ரொம்ப சத்து வாய்ந்தது. அதனால் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அடுத்து வந்து இந்த தோசை மாவோட அந்த உளுந்தம்பருப்பு அரிசியை ஊற வச்சு நம்ம அரைக்கும்போது தோசை மாவோடு சேர்த்து அரைச்சி அந்த தோசை மாவுலேயே கலந்து இதை சாப்பிட்றாங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து இது வெளியே தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, வேண்டான்ருவாங்க. அவங்களுக்கு தோசை மாவோடு கலந்து கொடுக்கும்போது அது தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த சத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நல்ல நீண்ட ஆயுளோட நல்ல திடகாத்திரத்தோடையும் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி கை கால் வலி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா இது மாதிரி பல வகையான கீரைகள் அவங்க சாப்பிட்டது தான் காரணம். நம்ம இப்போ உள்ள ஃபாஸ்ட்டு ஃபுட்டை நம்பி போகிறோம். அதை தவிர நம்ம இந்த கீரை வகைகளை வந்து அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, காய்கறி வகைகளை அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. இதனால் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய அந்த அளவுக்கு சத்துக்கள் நம்ம உடம்புல இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம இள வயதினருக்கும் இதை பற்றிய அறிவை நம்ம புகட்டணும். இந்த மாதிரி கீரைகளை உடம்புல எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. நம்ம திடகாத்திரமாக இருக்கலாம். நம்ம வந்து பிற்காலத்திலேயும் நமக்கு அது வலிமையை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும். இன்றைக்கி வந்து இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி நல்ல டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த முடக்கத்தான் கீரை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஊட்டச்சத்து மாதிரி புது புது பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க அது எங்களுக்கு வழிவகுக்கும். இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவை கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கிறோம். இன்னொரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு சொல்லணும் விரும்புகிறோம். இப்போ எங்களுடைய சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்கிறத மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுல முக்கியமான பங்கு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு இருக்குது. அவங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது, நீங்கள் எங்களுடைய 4000 hours வாட்ச் டயத்து நீங்கள் கொடுத்தது, இதெல்லாம் உங்களுடைய ஆதரவினால தான் இதெல்லாம் விளைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி ஆதரவு தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சதா கார்டன், தேங்க்யூ.